ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து வரவங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கண்டினியூவாக நம்ம குக்கிங் சம்மந்தமானது அப்டேட் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. இந்த ஜென் ரிவ்யூ எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென் ரிவ்யூ வெப்சைட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டு இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜென் ரிவ்யூவில் கெட் ஆல் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூ ஆன் ஜென் ரிவ்யூ. இது மூலிமா நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இல்லை டாப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட அதோட ஒர்த்து எப்படி, அதோட குவாலிட்டி எப்படி, அனைத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்களா? டெக்கு, அடுத்து கேஜெட், இது அனைத்துமே நம்ம இதில் இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமானது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் இதில் இருக்கும். இதனால் என்னென்னா அட்வான்ஸு, இதில் நன்மை என்ன அப்படிங்கிறத எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு இது எல்லாமே தெரிஞ்சு இதில் வாங்கினவங்களோட ஃபீட்பேக் இருக்கும். இந்த ஃபீட்பேக்கில் தெரிஞ்சு நீங்கள் இது ஒருத்தான ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்காக இந்த ஜென் ரிவ்யூ தேவைப்படுது. இந்த ஜென் ரிவ்யூ லிங்க் தேவைப்படுறவங்க நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு காரப்போண்டா செய்ய தேவையான பொருள்: 4 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு துவரல், 1 ஸ்பூன் எலுமிச்சைப்பழம் சாறு. இதை கலெக்ட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது தாளிக்க 2 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 1/2 லிட்டர் கடலை எண்ணெய். இது நம்மளுக்கு தேவை. அடுத்து போனால் நம்ம 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப் அரிசி, அரை ஸ்பூன் சமையல் சோடா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய், தேவையான அளவு உப்பு. சமையல் குறிப்பு: உருளைக்கிழங்குகளை வேக வைத்து தோலை உரித்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். வெங்காயம் மற்றும் போண்டா மசாலா செய்ய தேவையான பொருட்களை எடுத்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். கடாயை ஸ்டவ்வில் வைத்து சூடானதும் எண்ணெயை ஊற்றி காய்ந்ததும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி சேர்த்து நன்கு வதக்கவும். இது அனைத்துமே நீங்கள் வதக்கி ரெடியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்து பின்னர் மசாலா பொருட்களை சேர்த்து வதக்கி வேக வைத்துள்ள உருளைக்கிழங்குகளை மசிந்து சேர்த்து நன்கு கலந்து உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து கலந்து வைத்து கொள்ளுங்கள். மசாலா சூடு ஆறியவுடன் விருப்பப்படி உருண்டைகளை உருட்டி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, காஷ்மீர் மிளகாய், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி தோசை மாவு பதத்தில் கரைத்து தயாராக வைத்துக் கொள்ளவும். பின்னர் வாணியை ஸ்டவ்வில் வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கரைத்து வைத்துள்ள மாவை முக்கி எடுத்து காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்கவும். இப்பொழுது மிகவும் அருமையான காரமான மாலை நேர ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு காரப்போண்டா